ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரொம்ப சீரியஸான ஒரு கூட்டணி தொடர்பான விஷயத்த தான் நம்ம பார்க்க போறோம். விஜய் என்ன முடிவு எடுத்திருக்கிறார் என்பது தான் எடுத்துக்கொண்டிருக்கிறார். என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்டிஏவில் அப்படின்றது தான் இன்னைக்கு பேசு பொருளா இருக்கு. விஜயை அழித்து கட்டி விடுவோம். விஜய் அரசியலை இத்தோடு முடித்து கட்டி விடுவோம் என்று அமித்ஷா திட்டமிட்டிருப்பதாக டெல்லி வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. அதுவும் பாஜக வட்டாரங்கள். என்ன நடந்தது அப்படின்றத நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் சிபிஐ விசாரணை இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஸோ இதில உள்குத்து என்ன? டீட்டெயிலா என்ன நடக்குது? கூட்டணி சேருவாரா? சேரமாட்டாரா? என்டிஏக்குள்ள வருவாரா? வரமாட்டாரா? இல்ல தனிச்சு தான் போட்டியா? அப்படின்றத இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு 80% ஒரு கெஸ்ஸிங் வரும். அதுதான் இப்ப நான் சொல்லப் போறேன். ஸோ இப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்டிஏக்குள்ள விஜய் இழுப்பதற்கான எந்த பேச்சுவார்த்தையையும் அதிமுக நடத்தல. அது முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, சில நாட்களுக்கு முன்பு அங்க வந்து என்ன செங்கோட்டையன் அங்க இருக்காரு. செங்கோட்டையனுக்கும் எடப்பாடிக்கும் ஆகவே ஆகாது. அதனால செங்கோட்டையன் ஏற்கனவே வெறி பிடித்த விஜய்க்கு, அதாவது பதவி வெறி பிடித்த, அதிகார வெறி பிடித்த விஜய்க்கு வந்து செங்கோட்டையனும் உள்ள போய் ஒரு தூண்டுதல போட்டு விட்டுருக்காரு. என்ன அப்படின்னா, சிஎம் தவிர எதுவுமே கிடையாதுங்க. நீங்க தயவுசெய்து அத மட்டும் இது பண்ணாதீங்க. எடப்பாடி எல்லாம் ஒரு அரசியல்ல ஒரு ஆளு. அவருக்கு செல்வாக்கே கிடையாது. முகமே கிடையாது. அவர் ஒரு பிரபலமே கிடையாது. அவர் கட்சியிலேருந்து அப்படி வந்தவர் அவ்வளோதான். அவருக்கு ஒரு பெரிய கிரேஸ் எல்லாம் கிடையாது. அப்படி கிரேஸா இருக்கக்கூடிய கட்சி தலைவர்லாம் கிடையாது. எனவே சிஎம்ன்றதுல நீங்க அடம் பிடிங்க. சிஎம் நீங்க தான் சிஎம். வந்தா வரட்டும். யார் வேணாலும் வரட்டும். இல்லன்னா அப்படியே நம்ம தனியா போலாம். இப்படின்றது செங்கோட்டையனோட ஒரு திட்டம். இதுதான் விஜய் மனசுல ஆழ் மனசுல இருக்கிறது அதுதான். இப்ப என்னென்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்டிஏக்குள்ள போயி துணை முதல்வர்ன்னு போயிட்டா, அதோட எ விஜயோட அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போயிரும். அதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு பக்கம் பெரியார் ஃபோட்டோவ வச்சுக்கிட்டு, வேலு நாச்சியார் ஃபோட்டோவ வச்சுக்கிட்டு, ஏன்னா வேலு நாச்சியார் முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுடைய படையோட சேர்ந்து பிரிட்டிஷ்காரனை எதிர்த்தவங்க. முழுக்க முழுக்க இஸ்லாமிய மன்னர்களுக்கு மிக க்ளோஸா இருந்தவர் வேலு நாச்சியார் ஒரு பக்கம். அதாவது இதெல்லாம் இவங்களுக்கு தெரியும், தெரியல, இவங்க இப்போ கொள்கை ரீதியா பின்பற்றான்லாம் கிடையாது. ஏதோ ஃபோட்டோ கிடைக்குதுன்னு வாங்கி வச்சிருக்காங்க. ஸோ அப்ப பெரியார கையில எடுத்துட்டு பாஜக கூட சேர்ந்தா விளங்குமா அது? எப்படி சேர முடியும்? அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இந்த பக்கம் இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம போய் இப்ப இதெல்லாம் விட்டுட்டு பாஜக கூட சேர்ந்தோம் அப்படின்னா, நம்ம அழிஞ்சிருவோம். நம்ம அரசியல் அதாவது அரசியல் தெரிந்தவர்கள் சத்தியமாக எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் நம்மை ஆதரிக்க மாட்டார்கள். அப்படின்றது விஜய்க்கு ஆழமா இருக்கிறது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்வர் நான் தான் முதல்வர். அது ஜெயிக்கிறோமோ, ஜெயிக்கலையோ ஒட்டுமொத்தமா சேர்ந்து 50 சீட்டு தான் வாங்குறோமோ, ஆனா நான் தான் முதல்வர் என்று நீங்கள் எழுதி கொடுத்தால், ஏற்றுக்கொண்டால், அதிமுகவை ஏற்றுக்கொண்டால், பிஜேபி ஏற்றுக்கொண்டால் நான் வர்றேன் அப்படின்னு. அப்ப நான் தான் முதல்வர்ன்னு விஜய் வந்தா சத்தியமாக எடப்பாடியார் 100க்கு 99லாம் இல்ல. 100க்கு 100% எடப்பாடியார் ஏற்றுக்கொள்ள மாட்டார். காரணம் என்னன்னா, இவர கொண்டு போய் இந்த சிஎம்மா உட்கார்றதுக்கா அதிமுக வந்து இவ்வளவு நாள் வந்தது. ஏன்னா, இவர சிஎம் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டா அதிமுக டோட்டலா அழிஞ்சது, டோட்டலா காலியாயிரும். ஸோ, இதற்காக வந்து எடப்பாடியார் வந்து சத்தியமா ஒத்துக்க மாட்டாரு. அதிமுகவினரும் யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ, இது ஒரு பக்கம் விஜய் வந்து என்டிஏ கூட்டணிக்கு வரமாட்டார் அப்படின்றதுக்கு அது ஒரு விஷயம். பாயிண்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னா, அமித்ஷாவ பொறுத்தளவுக்கு ஏற்கனவே திமுக, அதிமுக அப்படின்னு சொல்லி இருபெரும் மலைகள் இருக்கு தமிழ்நாட்டுல. அதுல ஆட்சியில இருக்கிறது திமுக. ஸோ அப்ப முதல்ல வந்து அதிமுகவை அழித்து விட்டு அந்த இடத்தை பாஜக தக்க வைக்க வேண்டும் என்பது தான் பாஜகவோட நீண்ட நாள் திட்டம். ஸோ அப்படி அதனால தான் வந்து ஜெயலலிதாவுக்கு பிறகு எடப்பாடியார் வந்தா கூட வேறு சில காரணங்களுக்காக எடப்பாடியார் வச்சிருந்தாங்களே தவிர, இப்ப எடப்பாடியாரை வந்து அழித்து விட்டு அதிமுகவை கைப்பற்ற வேண்டும். அதை இன்னும் டம்மி பீஸ் ஆக்கி அதை ஒழித்து கட்டிவிட்டு அந்த இடத்தை பாஜக பிடிக்க வேண்டும்ன்றது தான் அமித்ஷாவுடைய திட்டம். அது இல்லாம எடப்பாடியை சிஎம் ஆக்குறதுக்கும், விஜயை சிஎம் ஆக்குறதுக்குமா ஆர்எஸ்எஸ் வந்து 100 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கான். ரைட்டா? ஒரு பிராமணரை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய இலக்கு. முதலில் பாஜகவை சேர்ந்த ஒருத்தரை ஆக்கணும். அதுக்கு அடுத்து ஒரு பிராமணரை முதலமைச்சர் ஆக்கணும். பரவலாக பிராமண எம்எல்ஏக்களை கொண்டு வரணும். இதற்காக தான் சீமானுக்கு காசை கொடுத்து, சீமான ஒரு பக்கம் கூவ விட்டு, தமிழ் தேசியம்ன்ற பேர்ல பிராமணர்கள்லாம் ஒண்ணு அப்படின்ற மாரி காச குடுத்து கூவ விடுறது. அவர்களுடைய அடியாட்களை, இணை அடியாட்களை வைத்து அத பத்தி பரப்புறது அப்படின்ற மாரியான ஒரு திட்டத்த அவங்க போட்டுட்டுருக்காங்க. அவங்க எப்படி விஜய சிஎம் ஆக்குவாய்ங்க? விஜய சிஎம் ஆக்குறதுக்கா இவ்வளோ நாள் வந்து வேல பார்த்துட்டு இருக்காங்க? இப்ப அமித்ஷா சொல்றது என்ன? அமித்ஷா நினைப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நம்ம ஏற்கனவே திமுக இருக்கு. திமுக எதிர்த்து தான் நம்ம அரசியல் பண்றோம். அரசியல் பண்ண முடியும். திமுகவும் நம்ம எதிர்த்து தான் அரசியல் பண்ண முடியும்.
அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்த வந்து அதிமுகவிடருந்து பறித்து இந்த எலெக்ஷன் அவர்களோட டார்கெட் கிடையாது. அடுத்த எலெக்ஷன்ல பாஜக ஒரு முன்னணி இடத்துக்கு வந்துரும். அதிமுக ஒழிச்சு கட்டிட்டு, அதுக்கப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எடப்பாடியாராம் தூக்கிடலாம் அப்படின்ற கணக்குல அவங்க இருக்கும்போது, விஜய் என்கிற ஒரு புதிய சக்தியை வளர்த்து விட்டு, திடீர்னு கப்புன்னு புடிச்சு விஜய் ஒரு பெரிய ஆள் ஆயிட்டாருன்னா, விஜய் அழிக்கிறதுக்கு ஒரு 15 வருஷம் ஆகும். 10 வருஷம் ஆகும். இது எதுக்கு ரிஸ்க்கு? அதனால என்டிஏல விஜயை சேர்ப்பது 99% நடக்காது. ரிவர்ஸ்ல அப்படியே ஏதாவது நடந்தா, ஏதாவது ஒரு அதிசயம் நிகழ்ந்தாலே தவிர, என்டிஏல விஜயை சேர்க்க மாட்டாங்க. யாரு அமித்ஷாவே அதை விரும்பவில்லை. ஏன்னா, விஜயை சேர்த்து புதுசா ஒரு சக்திய வளர்த்து விட்டுட்டு, ஏன்னா இது அழிக்கப்பட வேண்டிய சக்தி, அழித்து விட வேண்டிய சக்தி தான். விஜய் வந்து அழிக்கிறது பெரிய விஷயம் இல்ல. இந்த எலெக்ஷன் நின்னாலே பூரா தோத்து போனதுக்கப்புறம் ஏறி அடிச்சு 4 கேஸ் இருக்கு. பல்வேறு சூட்சுமம் இருக்கு. விஜய வந்து காலி பண்றது. விஜய் அரசியல காலி பண்றதுக்கு. ஸோ அத செஞ்சு ஈஸியா விஜய தட்டி விட்டு போறத விட்டுவிட்டு, விஜய் வந்து கொண்டு வந்து சிஎம்மா வேற ஆக்குறேன், டெப்டி சிஎம்மா ஆக்குறேன்னா, இது நமக்கு தேவையில்லாத ஆணி. இந்த ஆணிய முன்னாடியே அடிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ஆணிய தூக்கி குப்பையில போட்டுறணுன்றது தான் அமித்ஷாவோட பிளான். அதனால விஜயை சத்தியமாக சேர்ப்பது என்டிஏவோட பிளான் இல்ல. அத நீங்க தெரிஞ்சுக்கணும். இங்க உள்ள மீடியாலாம் வெட்டியா கொளுத்தி போட்டுட்டு இருக்கு. ஆனா, இதுல இன்னொரு விஷயம் நடக்கலாம். என்ன என்ன நடக்கலாம்னா, விஜய் வந்து வெறுத்து போய், அதாவது ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க வந்து பாக்யராஜ் சாரோட ஒரு படம். அந்த படத்துல வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கல்லூரி அது பள்ளிக்கூடத்துடைய ஆசிரியரா இருப்பாரு. +2 படிக்கிற பிள்ளை ஒண்ணு லவ் பண்ணிட்டே இருக்கும். ஏன்னா, இவருக்கு வயசு அத விட 15 வயசு கூட இருக்கும். என்னடா இவருக்கும் அந்த பிள்ளைய பிடிச்சவன் பிடிக்கும் பிடிக்காதவன கூட இந்த வயசு டிஃபரன்ஸ் அதுவும் போக ஸ்டூடண்ட்டே கல்யாணம் பண்ணிட்டோம்னா பெரிய அவப்பெயர் வந்துரும்ன்றதுக்காக என்ன பண்றான், அந்த பிள்ளை ஓவரா நெருக்கடி குடுக்கணும்னு டக்குன்னு போய் அநாத ஆசிரமத்தில போய் பானுப்பிரியாவ கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிப்பாரு அந்த பிள்ளை முன்னாடி. அதோட அது பேக் அடிக்கும் அப்படின்னு நெனச்சு. ஆனா அது அப்போதும் பேக் அடிக்காது. அதான் அந்த படத்தோட கதையா இருக்கும். பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் வெறுத்து போய் திமுக எந்த நெருக்கடியுமே குடுக்கல. அப்படி கொடுத்தால் அதிலிருந்து தப்பிப்பதற்காக போய் யார்ட்ட போய் சேரணும்? பாஜகட்ட போய் சேரணும். அப்படி ஒரு நெருக்கடியை திமுக குடுக்கல. அதனால விஜய் வந்து அப்படி ஒரு முடிவையும் எடுப்பார்ன்னு சொல்ல முடியாது. ஸோ இப்ப என்ன அப்படின்னா, அ இது இந்த பூனை வந்து மதில் மேல போற பூனை இப்படியும் பாயலாம், அப்படியும் பாயலான்றத தாண்டி, அந்த பக்கம் பாய்ஞ்சதுன்னா, நிச்சயமா ரோட்ல போய் வண்டியில அடிபட்டு செத்துரும். அதனால பூனை இந்த பக்கமே இருக்கும். நடு மதில்லயே சுத்திக்கிட்டு இருக்கும் அப்படின்றது தான் இப்போதைக்கு வரக்கூடிய செய்தியா இருக்கு. எனவே முதலில் பாரதிய ஜனதா கட்சி விஜயை சேர்ப்பதற்கு தயாரா இல்ல. ஏன்னா இன்னொரு சக்திய வளர்த்து விட்டு, இதை அழிக்கிறதுக்கு இன்னும் 5 வருஷம், 10 வருஷம் நம்ம கஷ்டப்பட வேண்டியதில்ல. இத தனியா விட்டாலே காலியாயிரும். அது போக நெருக்கடி, கேஸு, சிபிஐ, படம், இந்த படத்தையும் விடாம அப்படியே இழுத்தடிச்சு அப்படி காலி பண்ணிட்டோம்னா, விஜயோட சீன முடிச்சு விட்டுறலாம் அப்படின்றது தான் பாஜகவுடைய தற்போதைய எண்ணமா இருக்கு. அதுக்கப்புறம் இவங்கலாம் ஒரு உருட்டு உருட்டுனாய்ங்க. என்னன்னா, ஆந்திரா துணை முதல்வர் வந்து பேசிட்டு இருக்காப்ல. பவன் கல்யாண்னு. பவன் கல்யாண் ஒரே உடைய உடைச்சு விட்டாரு. நான்லாம் விஜய்ட்ட பேசி 20 வருஷத்துக்கு மேல ஆச்சு அப்படின்னு. ஏன்னா இவங்கலாம் ஒரு கதை கட்டுறது தான். பேசிட்டு இருக்கோம், வந்துகிட்டு இருக்கோம். நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி விஜயை சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த எலெக்ஷனும் டார்கெட் கிடையாது. அதனால கேஷுவலா இந்த எலெக்ஷனை பார்த்தீங்கன்னா, அமித்ஷா ஆளையே காணாம பாருங்க. எலெக்ஷனே அறிவிச்சிட்டாங்க. பேச்சுவார்த்தைக்கு அதுக்கு வரல. இவர்கள டெல்லியில கூப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த கொத்தடிமைகள் எப்போது கூப்பிட்டாலும் வருவாங்க, வந்து ஆகணும் அப்படின்றதுனால அது அப்படி போயிட்டு இருக்கு. நிச்சயமாக அவர்கள் ஒருபோதும் விஜயை சேர்க்க பாரதிய ஜனதா கட்சியோ அல்ல ஆர்எஸ்எஸோ 100க்கு 100% விரும்பவில்லை. அதே மாதிரி எடப்பாடியாரும் அந்த முதல்வர் வேட்பாளர்னா எடப்பாடியார்ட்ட எதை வேணாலும் சொல்லலாமே தவிர, இவர் தான் முதல்வர் வேட்பாளர், இவர் தான் கட்சி பொதுச் செயலாளர் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எடப்பாடியார் ரணகள கோவப்பட்டு கொந்தளிச்சு, கொதிச்சு, வெடிச்சு சிதறிருவாரு. எனவே அவருக்கும் இதில் விருப்பம் இல்லை. விஜயை வந்து தனியா விட்டு காலி பண்றது தான் அவரோட எண்ணமாவும் இருக்கு. டிஎம்கேவோட எண்ணமாவும் இருக்கு. பிஜேபியோட எண்ணமாவும் இருக்கு. ஸோ வந்து விஜய் வந்து ஒரு அடித்த ஆணிய அடிச்சுட்டு ஆணிய கஷ்டப்பட்டு புடுங்குறதுக்கு இந்த ஆணிய முதல்லயே தூக்கி குப்பையில போட்டுறலாம் அப்படின்றது தான் எல்லோரோட எண்ணமா இருக்கு. ஸோ இதுதான் நடக்க போகுது. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.